குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எல்பிபி ப்ரோக்ராமை எப்படி எக்ஸலில் சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இதில் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் ப்ரோக்ராம். மேக்ஸிமைஸில் பார்த்தீங்கன்னா இஜெட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13x1 + 11x2. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4x1 + 5x2 less than or equal to 1500, 5x1 + 3x2 less than or equal to 575. தேர்டு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பார்த்தீங்கன்னா x1 + 2x2 less than or equal to 420. இதில் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம், ஃபஸ்ட்டு x1ஓட வேல்யூ எடுத்துங்க, x2ஓட வேல்யூ எடுத்துங்க. அடுத்து சொல்யூஷன், இதுதான் வந்து ஃபைனலாக கிடைக்கிற x1ஓட வேல்யூ ப்ளஸ் x2ஓட வேல்யூ. மேக்ஸிமைஸ் வேல்யூ இங்கே ப்ராஃபிட்டில் இந்த இடத்துல வரும், அதெல்லாம் என்ன சொல்லிட்டு வரேன். இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸில் x1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4ன்னு இருக்குது. அப்போ 4ன்னு கிளிக் பண்ணுங்கள். அடுத்து x2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5ன்னு இருக்குது. 5ஐ கிளிக் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் 2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் 2ல் x2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3ன்னு இருக்குது. அடுத்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் 3ல் பார்த்தீங்கன்னா x1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்குது. x2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்குது. கிளிக் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா LHS வேல்யூ. அதே போல் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா less than or equal to தான் இருக்குது. அப்போ less than or equal to இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா less than சிம்பிள்ஸ் போட்டுங்க, less than or equal to சிம்பிளே போட்டுங்க. இதே போல் சிம்பிளே போட்டுங்க. ஷிஃப்ட் எழுத்து less than or equal to சிம்பிள் போட்டுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா less than or equal to போட்டுக்கலாம். அதே போல் ரைட் சைடு உள்ள வேல்யூ பார்த்தீங்கன்னா RHSன்னு சொல்கிறோம். அப்போ RHSல வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1500ன்னு இருக்குது. செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1575ன்னு இருக்குது. அடுத்து தேர்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 420ன்னு இருக்குது. அதையும் கிளிக் பண்ணிட்டேன். அதே போல் இங்கே ப்ராஃபிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிவனில் கொடுத்துருக்குது இஜெட்டோட வேல்யூ தான் 13x1 இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 13. அதுக்கு அடுத்து எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 11 போட்டாச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா LHS கண்டுபிடிக்கணும். அப்போ LHSல பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டுங்க. ஈக்குவல் டு போட்டுட்டு இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் 1ல் உள்ள x1ஓட வேல்யூ இன்ட்டு சொல்யூஷன் வருது பார்த்தீங்கன்னா ஃபீஸிபிள் சொல்யூஷனில் உள்ள x1ஓட வேல்யூ. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டுக்கலாம். அதே போல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸில் x2ஓட வேல்யூ இன்ட்டு சொல்யூஷனில் வர x2ஓட வேல்யூ. இப்போ இதை அழுத்தினதுக்கப்புறம் என்டர் தட்டுங்க. அடுத்த லைன் வந்துடும். அடுத்த லைனில் சேம் இதே போல் ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுங்க. கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் 2ல் உள்ள x1ஓட வேல்யூ இன்ட்டு சிம்பிள் போட்டுட்டு அதுக்கு அடுத்து சொல்யூஷனில் வர x1ஓட வேல்யூ. அதுக்கு அடுத்து ப்ளஸ் சிம்பிள்ஸ் போட்டுங்க. கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் உள்ள x2ஓட வேல்யூ. அதுக்கு அடுத்து மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் இது சொல்யூஷனில் உள்ள x2ஓட வேல்யூ. இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா என்ட்ரு தட்டிடுங்க. அதுக்கு அடுத்து வெகைன் ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுங்க. கன்ஸ்ட்ரெயின்ட் 3ல் x1ஓட வேல்யூ இன்ட்டு சொல்யூஷனில் x2ஓட வேல்யூ. ப்ளஸ் சிம்பிள் போட்டுங்க. கன்ஸ்ட்ரெயின்ட் 3ல் பார்த்தீங்கன்னா x2ஓட வேல்யூ இன்ட்டு சொல்யூஷனில் வர x2ஓட வேல்யூ தான் கிளிக் பண்ணுறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் அதே போல் தான் வரும். அதுக்கடுத்து ப்ராஃபிட்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் இதே போல் டைப் பண்ணுங்கள். ஈக்குவல் சிம்பிள் போட்டு ப்ராஃபிட்டில் வர x1ஓட வேல்யூ இன்ட்டு சொல்யூஷனில் வர x1ஓட வேல்யூ. ப்ளஸ் சிம்பிள் போட்டுங்க. ப்ராஃபிட்டில் வர x2ஓட வேல்யூ இன்ட்டு சொல்யூஷனில் வர x2ஓட வேல்யூ. இப்போ என்டர் தட்டிடுங்க. இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே போவோம்னா நம்ம மேலே பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா டேட்டா இருக்கா, இந்த டேட்டா ஹோம் இருக்குது, இன்ஸ்டன்ட் இருக்குது, லே அவுட் இருக்கும், அதுக்கடுத்து ஃபார்முலா இருக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு டேட்டா தான் தேவை. டேட்டாவில் இந்த கடைசியாக வாங்க. இந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா சால்வர்னு ஆப் இருக்கா. இப்போ இந்த சால்வரை கிளிக் பண்ணுங்கள். சால்வரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் ஆல்ரெடி ஏதாவது ஃபிட்டிங்கில் இருந்தால் அது தேவையில்லை, அதனால் அதை ரீசெட்னு கொடுத்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் டெலீட் ஆகிரும். டெலீட் ஆனதுக்கப்புறம் செட் அப்ஜெக்டிவ் கிளிக் பண்ணுங்கள். அப்போ ஆப்ஜெக்டிவ் கிளிக் பண்ணும்போது ப்ராஃபிட்டில் உள்ள ஃபைனல் ஆன்சர் இந்த இடத்துல பாருங்கள். ப்ராஃபிட்டில் 1311க்கு நேராக இந்த 0 பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸை கிளிக் பண்ணிக்கிங்க. அந்த ஸ்பேஸை கிளிக் பண்ணியாச்சு. அதே போல் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமைஸ் வேல்யூ. அப்போ இதுக்கு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் ப்ரோக்ராம் தான், அதனால் மேக்ஸிமைஸில் இருந்துட்டு போகுது. அதுக்கடுத்து சேஞ்சிங் வேரியபிளில் பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷனில் வர x1ஓட வேல்யூ x2ஓட வேல்யூ செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ ஷிஃப்ட் அழுத்திட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கர்சரை கொண்டு வந்துட்டு இந்த செட் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு கொடுங்க. ஆடில் பார்த்தீங்கன்னா செல் ரெஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு RHSகளில் என்ன வேல்யூ இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சிம்பிள்ஸ் less than or equal to சிம்பிள்ஸ் தான் இருக்குது, அதனால் அப்படியே விட்டுடலாம். இல்லைன்னா ஒரு டைம் கிளிக் பண்ணாலும் கிளிக் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உள்ள வேல்யூ பார்த்தீங்கன்னா 1500 கிளிக் பண்ணிட்டோம். இப்போ இதை ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி செகண்ட் லைனா செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸில் உள்ள LHS வேல்யூ.
அதே போல் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதே சேம் வீக் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்குது. கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1575க்கு நேராக வச்சு ஒரு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மீண்டும் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸில் வந்து ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்ததுக்கப்புறம் கடைசி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் 3 கொடுத்துறோம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள்ஸ் தான். அகைன் இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 420 கிட்ட கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆடு கொடுக்காதீங்க. கடைசியாக கொடுக்கும்போது ஓகே கொடுங்க. அப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இந்த மாதிரி கேட்கும்போது சால்வ்னு கீழே இருக்கு பாருங்கள், அந்த சால்வ்னு கொடுங்க. சால்வ்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். இதில் ஓகேவான கேட்கும், ஓகே கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பேஜை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கலர் பண்ணி காமிச்சிருப்போம். ஓகேங்களா? இதில் எல்லோ கலரும் கொடுத்துருக்குறேன். அதுக்கடுத்து இதில் ஃபைனல் ஆன்சரும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும். அப்போ ஃபைனல் ஆன்சர் நீங்கள் எழுதும்போது x1 = 270, x2 = 75, therefore மேக்ஸிமைஸ் z = 4335ன்னு வரும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.